வாடா வா. என்னடா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகாம இங்க வந்திருக்கேன்? இவனுங்களை வேற கூட்டு வந்திருக்கேன். அது வந்தாக்கா நான் வீட்டுக்கு போலாமா இருந்தேன். கல்யாணம் ஆகி சோறு போடல பாத்தியாவது கூடான்னு கேட்டாங்க. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியா? அவங்க வேணா குடிக்கட்டும், நீ குடிக்க வேணாம். வீட்டுக்கு போ. ராசாத்தி ஒத்தையில காத்துட்டு இருப்பா. நேரங்காலத்துல போய் சேரு. குடிக்கிறதுன்னு வந்தாச்சு. நாங்க வேற வேற பாட்டி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம். வாங்கடா போலாம். அக்கா ஒரே ஒரு நாள் மட்டும்க்கா. நாளையில இருந்து நான் குடிக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் ஒத்து கூடக்கா. டேய் என்ன பத்தி தெரியல. சொன்னா சொன்னதுதான். உனக்கு கொடுக்க மாட்டேன் போடா. இந்த மடம் சொந்த மடம். காசு கொடுத்து குடிக்கணும் வந்தாச்சு. இது என்னடா பந்த பாசம். நம்ம குடிக்கிறதுக்கு வேற இடம் இருக்கு. வாங்கடா போலாம். அக்கா அக்கா முடியாதுன்னா முடியாது. பேசாம வீட்டுக்கு போடா. மாமியார் கலசம் பொன் கலசம், மருமக கலசம் மண் கலசமா? இவன் குடிக்க நான் குடிக்க கூடாதா? வாங்கடா நம்ம இடத்துக்கு போலாம். டேய் தம்பி போக்கா. என் மேலே கை வச்சியா? என் மேலே கை வச்சா உன் மயிலெல்லாம் சுத்துறான் பாரு. எவ்வளவு தைரியம் என் மேலே கை வைப்ப? கங்கன வரட்டும். என்னடா முத்தா, ஏன் ஏரியாவிலேயே கலாட்டாவா? அண்ணா இவன் அடிச்சானே. முத்தா மேல கை வச்சா? முத்தா ஓங்கி ஒண்ணு குடுற. போட்டும் விடுங்கண்ணே. குடுடா. அண்ணா வேணாண்ணே. குடு. கொடுத்துட்டா? குடுறாண்ணா. அண்ணா கொடுத்துட்டா? குடுறாண்டா. அதை எடுற. என்ன ஒண்ணு? ஏய் அண்ணே இங்கோட. ஏய் எழுந்துடா. முத்தானுக்கு ஒரு பாட்டில் கொடுங்கடா. முத்தா. அப்புறம் கொண்டா. என்னடா சாராயம் காய்ச்சறீங்க? ஏய் முத்தா இங்க வா. என்ன இத படி. ஏய் இது அவங்களுக்கு கொடு. என்னங்கடா குடிங்க. வேலையை பாருங்கடா. உங்க ரெண்டு பேரையும் இப்படி உட்கார வச்சு மனசார சோறு போடும்போது என் மனசு எவ்வளவு நிறைஞ்சிருக்கு தெரியுமா? நானும் பொழைச்சேங்கிறதுக்கு இந்த ஒரு நாள் போதும்பா. நீங்கா என்னென்னமோ பேசுறீங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ராஜாத்தே, நாங்க ரெண்டு பேரும் உன் பக்கத்துல உட்கார கூட யோகியதை இல்லாத கேடு கெட்ட ஜென்மங்க தெரியுமா? இன்னைக்கு அதெல்லாம் நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி வச்சு விளக்கெத்தின பிறகு மாறி போச்சு. இவனை இப்படி ஒரு மனுஷனா பாக்குறதுக்காக நான் எத்தனை வருஷமா அடைஞ்சிருப்பேன் தெரியுமா? என்னால முடியல தாயே, உன்னால முடிஞ்சிருக்கு. அது என்னமோ தெரியல, இவனை கண்டிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. இவன் செய்யற தப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உயிரோட கொண்டு போட்டுலான்னு வெறி வரும். ஆனா அக்கா பசிக்குது சோறு போடுன்னு கேட்டதும் அத்தனை வெறியும் அடங்கி போயிடும் தெரியுமா? சத்தி, இவ்வளவு கஷ்டத்திலையும் நான் ஏன் இவனுக்கு காசு பணம் கொடுக்கல தெரியுமா? நான் செஞ்ச பாவத்தினாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சோங்கிற பயம்தான். நீ வந்த பிறகுதான் எனக்கு அந்த புத்தியே வந்தது. நீ செய்யற புண்ணியத்துல ஏன் பாவக்கரை பட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பல்ல கடிச்சுக்கிட்டு உங்க கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ வாய முடிக்கிட்டு இருக்க இல்லையா? அவளை ஏன் பயமுறுத்திக்கிட்டு இருக்க? நீங்க எதுக்கு அவங்கள மிரட்டுறீங்க? நீங்க சொல்லுங்கக்கா. எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணுது, ஆனா முடியலடா சத்தி. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பேசாம இப்ப செய்யற தொழிலை விட்டுட்டு எங்க கூட இங்கேயே தங்கிக்கிங்க. அது போதும் எங்களுக்கு. பிரிக்கிறீங்க. நான் வேண்டான்னு விட்டாலும் நான் பழகி தொலைச்சிருக்கேனே ஒரு கேடுகட்ட கூட்டம், அது என்ன விடாது. துரத்தி துரத்தி என்ன சாராய சாக்கடைக்குள்ளதான் தள்ளிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் சொன்னா புரியாத. எனக்கு சாவுன்னு ஒண்ணு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் சமாதியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். அது வரைக்கும் இருந்து தொலைக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அக்கா ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? அவளை ஏண்டா முறைக்கிறேன்? நீ சொல்லு தாயி. அவன் என்ன சொல்றது? நானே சொல்றேன். எனக்கு வேலை இல்லையா, கையில காசு இல்லையா, அதனால நாளையில இருந்து வேலைக்கு போய் சம்பாதிக்க போறாளாம். ஏன் தாயி அப்படியா சொன்னேன்? அது சரி,
எங்க போய் என்ன வேலை செய்ய போற? இவருக்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் வீட்ல வீட்டு வேலை தோட்ட வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரி சரி. இவன் உடம்பு பத்தி டாக்டர் என்னமா சொன்னாரு? இப்ப கொடுத்துருக்கிற மாத்திரைகளை சாப்பிட்டாலே சரியா போயிடும்னு சொன்னாரு. ஆண்டவன் இப்பதான் ஒரு நல்ல வழியை காட்டிருக்கான். இது மனசு அது ரோசா பூ புல புல அது ஆமா ராசாத்தி தூங்குற நேரத்துல முழிச்சுட்டு இருக்க. உனக்கு தூக்கம் வரல? பெரும் வயிற்றோடு படுத்தா தூக்கம் வராது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கியா? அது இது வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு முதல்ல பாய போடு, தூங்கணும். பார்த்து பாய் போட்டுட்டியா? புள்ள எனக்கு கூட படுத்துக்கோ. இன்னைக்கு என்ன தெரியுமா? நமக்கு ராத்திரி பூ வாங்கிட்டு போன்னு அக்கா சொல்லிச்சு. மறந்துட்டேன். பூவா முக்கியம் இல்ல? அதான் நீ இருக்குல்ல, வேணாம். அதான் இது படுத்துக்கோ. என்னமாச்சு? என்னமோ தெரியல, பாமா நெஞ்சு வலி துடிக்குது. சொன்னா கேட்கிறேன், நான் குடிக்க வேண்டான்னு. டாக்டர் கிட்ட கூட்டு காபி சீக்கிரம் கொண்டா. இனிமே நீ காபி டீ அது இதுன்னு கண்டதெல்லாம் குடிக்க கூடாது. மோர் தான் குடிக்கணும். இந்தா. ராசாத்தி, என் வாழ்க்கையில முதன்னு இன்னைக்குதான் என் மேல பாசம் காட்டுற ஜீவனை பார்த்திருக்கேன் புள்ள. போயா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் என்ன பேச்சு? சரி சரி, வேலைக்கு நேரமாச்சு, போயிட்டு வா. இல்ல புள்ள, இந்த 8 ஜான் உடம்புக்குள்ள எவ்வளவோ விஷயம் இருக்கு புள்ள. போக போக உனக்கே தெரியும் புள்ள. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் புள்ள, எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு உனக்கு ஏத்த புருஷனா வாழ்ந்து காட்டுறேன் புள்ள. உண்மையில சத்தியமா சொல்றேன் புள்ள, என்ன நம்பு புள்ள. நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அக்கா இப்ப வருவாங்க, அவங்க கூட முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. நீங்க அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு ஒண்ணு இல்ல புள்ள. உனக்கு ஒண்ணு இல்லன்னு நீயே சொல்லிட்ட எப்படிடா? உனக்கு என்னென்ன இருக்குன்னு டாக்டர் தான் சொல்லணும். நட ஆஸ்பத்திரிக்கு போலாம். சரி அக்கா. புள்ள சாயங்காலம் தயாராரு, சினிமாக்கு போவோம். என்ன? டேய் தம்பி, போங்க. நில்லுடா நில்லுடா. என்ன? டேய் தம்பி, வந்தது வந்துட்டோம், டாக்டர் பாத்துட்டு போலாமாப்பா? சும்மா இருக்கா? இவரை நான் பார்த்து அவரை நான் பார்த்து எனக்கு நேரம் இல்ல. நான் வேலைக்கு போன, நான் வரேன். அப்போ வேற ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லக்கா. நான் எவ்வளவு சொல்றது, நான் வரேன். ஐயா, என்ன விஷயம்? நம்பர் 14 முத்தானுங்க. இன்னைக்கு ஐயா வீட்டுல தான் டியூட்டி. மணி என்ன? வேலைக்கு வந்தா சரியான நேரத்துக்கு வரணும். இன்னைக்கு தான் இப்படியா, இல்ல எப்பவுமே இப்படித்தானா? மன்னிச்சிருங்க ஐயா, இன்னைக்கு மட்டும்தான் இப்படி. இனிமேல் நான் சரியான நேரத்துக்கு வந்துடுறேன் ஐயா. பாக்கலாம். வீட்டுக்குள்ள எல்லாம் போட்டபடி இருக்கு. போய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சிரு. சரி. அப்புறமா ஒரு லிஸ்ட் தரேன். கடை வீதிக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. போ வேலையை பாரு. சரிங்க.
அடடே பரவாயில்லையே, கொஞ்ச நேரத்துல வீட்டையே மாத்திட்டியே. வெரி குட். வேலைன்னா இப்படித்தான் இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அது ஐயா லிஸ்ட் ஞாபகமா கேக்குறல்ல, எழுதி தரேன்.